அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் 5 மணி நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நோன்பாளிகள் நோன்பு வச்சுக்கிட்டு இதை 202 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதற்கான பதில் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மேலும் இந்த திக்ரு நம்ம ஓதுறதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், கடன்கள் இது எல்லாமே நீக்கப்படுது முற்றிலுமாக. இன்னும் இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ்தாலா நமக்கு செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்குறான். நம்ம ஒரு தீராத ஒரு சோதனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்ரை ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை வெகு சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவான். அன்றைக்கு இரவிலேயே நீங்கள் இதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான நிம்மதியோடு தான் நீங்கள் தூங்குவீங்க. மேலும் இந்த திக்ருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது, சிறப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபா தான். இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் திக்ரு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அப்படிங்கிறத நீங்கள் 101 முறை திக்ரு செஞ்சு முடிச்சுக்கணும். அதற்கு பிறகு சுபஹான் அல்லாஹில் அலீமி ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறத நீங்கள் ஓதி 2வது முறையாக நீங்கள் இந்த திக்ரை ஓதி முடிச்சுக்கணும். அதாவது முதல் திக்ரு 101 முறை, 2வது திக்ரு நீங்கள் 101 முறை. உங்கள் எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். இன்னும் ஒரு சஹாபி நபியவங்க கிட்ட கேட்கும்போது யார் ரசூலுல்லாஹ் நான் வறுமையில் இருக்கேன், உலகமே என்னை விருண்டு ஓடுது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் ஃபஜ்ருக்கு 100 முறை ஓதிட்டு வாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்களோட காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு. இந்த திக்ரே நமக்கு போதுமானது, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமை வராது, ஒரு காலம் அவங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படாது. எனவே இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. அடுத்த திக்ரு ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை நம்ம காலையிலும் மாலையிலும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு இடைப்பட்ட நேரங்களில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இது நம்முடைய கவலைகளை காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது அவங்க ஓதியது. இதை யார் ஓதினாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் லேசாக்கப்படும். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு திக்ரு தான். இதற்கு ஏராளமான வஜீஃபா சொல்லப்படுது. இது வாழ்வை மாற்றும். இதை யாராவது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை அல்லாஹ் தஆலா ஒட்டு மொத்தமாக மாற்றுறானா. அவங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். பார்க்காத ஒரு உயர்வை பார்ப்பாங்க, அவங்க பார்க்காத ஒரு அந்தஸ்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டு இதை ஃபஜ்ருடைய வேளையில் அல்லது காலை நேரத்தில் இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இரவுக்குள்ள இன்னும் சாயங்காலத்துக்குள்ள இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு குட்டி திக்ரை நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.